என் இயேசு கைவிட மாட்டார். கலங்காதே, திகையாதே. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலும் உனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நீதியுள்ள வழக்கரம் உன்னை தாங்கும். அப்பொழுது தள்ளாடுகிற முழங்கால்கள் பலன் உண்டாகும், கோணலானவைகள் நேராகும், கரடானவைகள் சமமாகும், பள்ளத்தாக்குகள் சீராகும். ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று கேளுங்க. இயேசுவே, நீர் என்னை தொட்டால் போதும் ஆண்டவரே, நான் நலமடைவேன் என்று சொல்லுங்க. நான் நலமடைவேன் என்று சொல்லுங்க. என்னை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. Jesus, I want to feel your touch. உம்முடைய தொடுதலை நான் உணர வேண்டும் இயேசுவே. அது என் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே என்று, அது என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்று. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 45-46 இறைவசனம். அழகான ஒரு இறைவார்த்தை பகுதி. இயேசுவின் குணமாக்கலை பெறுகின்ற ஒரு இறைவார்த்தை பகுதி. இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றதே என்றார். பல பேர் அவரை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு நடந்து போகிற பொழுது. ஆனாலும் அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். இயேசு வழியோரமாக நடந்து கொண்டு போகிறார். அப்படியாக அவர் நடந்து கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது மக்களுடைய மனதிலே ஆறுதல் கிடைக்கிறது. உள்ளம் உடைந்தவர்கள் தேற்ற பெற்றார்கள். மன அமைதி, உடல் சுகம் உண்டானது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். அவர் நம்மை குணமாக்கும் ஆண்டவர். குணமாக்கும் ஆண்டவர் நடந்து போகிற பொழுது மனக்காயம், சரீரக்காயம், நோய்களோடு இருந்தவர்கள், பல்வேறுபட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகளை வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அவரை தொட வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அவரை தொட்டார்கள். மக்கள் கூட்டமாக இருக்கிறதே. அதான் பேதுரு கேட்ட கேள்வி. ஆனால் இயேசு கேட்ட கேள்வியோ, என்னை யாரோ ஒருவர் தொட்டார். பல பேர் தொடுகிறார்கள், ஆனால் இயேசு கேட்கிறார், என்னை ஒருவர் தொட்டார். பல பேர் தன்னுடைய சரீரத்தால் இயேசுவை நெருங்கி தொட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு, நம்பிக்கையினோடு, இயேசுவால் முடியும் என்ற எதிர்பார்ப்போடு இயேசுவை நெருங்கி வந்து தொட்டார். அந்த தொடுதல் இயேசுவுக்கு அருகிலே வர முடியாமல், அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் அடைவேன் என்று தொட்ட ஒரு தொடுதல். இது யாரு? 12 வருடமாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர முடியாமல் அவருடைய ஆடையின் ஓரத்தையாவது நான் தொடுவேன் என்று ஓடி வந்து தொடுகிறார். அந்த விசுவாச தொடுதல், ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்குள் இருந்த வல்லமை அவளுக்குள் புறப்பட்டு சென்றதை நான் உணர்ந்தேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலையிலே
நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து நம்பிக்கையோடு அவரை தொடுகிற பொழுது ஆண்டவருக்குள் இருந்த வல்லமை அவரை விட்டு நோக்கி உன்னை தேடி வருவதை ஆண்டவர் உணர வேண்டும். நீ ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி அழைக்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை உனக்குள் பாய்ந்து வருவதை நீ உணர வேண்டும். இது வெறும் தொடுதல் அல்ல, இது விசுவாச ஒரு பயணம். இது நம்பிக்கையினால் ஆண்டவரை தொடுகின்ற ஒரு தொடுதல். இது பரிசுத்த ஆவியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கொடை. தூய ஆவியின் துணை இல்லாமல் இந்த தொடுதலை நாம் பெற முடியாது. ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, நீர் என்னை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வழியிலே இயேசு நடந்து போகிற பொழுது அந்த வழியோரம் நீயும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வோடு வா. ஆண்டவரை தொட முடியாத பல தடைகளுடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் அந்த தடைகளை தாண்டி ஆடையை தொட்டாலே நான் நலமடைவேன் என்ற அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணை போல இயேசுவே, நான் உம்மை தொடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதுமில்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதுமில்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
உடலெல்லாம் என் உடலெல்லாம் சுகமாய் மாறும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. இயேசுவே, உடலெல்லாம் சுகமாய் மாறும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அப்பா தகப்பனே, எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தின் ஊடாக நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் குருதிகள் ஒவ்வொன்றின் ஊடாக இயேசுவே உம்முடைய குணமாக்கும் தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரை தொடட்டும். மன வியாதியிலிருந்தும் உடைந்த உள்ளத்திலிருந்தும் சரீர வியாதியிலிருந்தும் ஒவ்வொருவரை இயேசுவே உம்முடைய வல்லமை மிக்க பெயராலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் ஒவ்வொருவரை நிரப்பி நீர் குணமாக்க நீர் இந்த வேளையிலே செய்வதற்காக உமக்கு நன்றி. எல்லா புகழும் ஸ்துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் என்றென்றும் உமக்கே உரியது. ஆமென்.